அனைவருக்கும் வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய புலனாய்வு ஆணையத்தில் வேலை பதிவு செய்வது எப்படி? ஸோ நம்ம ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஃபார் இன்டெலிஜென்ட் பியூரோ ஜாப் 2021ல நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஏஜ் எவ்வளோ ஃபீஸு இதை பத்தி நம்ம எல்லாமே போன வீடியோல நம்ம பார்த்தோம். யாராவது அதை பார்க்கலன்னா அது பாருங்க. ஸோ இப்போ அந்த ஜாப் எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அதை பத்தி தான் இந்த ஃபுல் வீடியோ நம்ம ஸ்டெப் போய் பார்க்க போறோம். நீங்க கடைசி வரை வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா இதை புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, டிசம்பர் 19 2020 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்னைக்கு கடைசியா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஜனவரி 9th 2021 வரை உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்க ஆஃப்லைன்ல எஸ்பிஐ செலான் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 12 ஜனவரி 2021 லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி ஸோ என்னெல்லாம் நம்ம ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு வேலிடான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் உங்ககிட்ட இருக்கணும். பிகாஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன்னாலும் அதுக்கு தான் வரும். அதே மாதிரி உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் உங்க ரீசன்ட் சைஸ் போட்டோ 50ல இருந்து 100 கேபிக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி உங்க சிக்னேச்சர் நீட்டான சிக்னேச்சர் 50ல இருந்து 100 கேபிக்குள்ள உங்களுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலிடான ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். ஸோ அது யார் இஷ்யூ பண்ணிருக்குன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணதா, லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் உங்க கையில இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் 10th 12th ஆர் டிப்ளமோ, ஸோ கிராஜுவேஷன் இருந்தா, ஸோ இதோட மார்க் ஷீட் எல்லாம் நீங்க ரெடியா கையில வச்சிருக்கணும். ஏன்னா இதை பார்த்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 2 ஸ்டெப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டெப் 2 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா, உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் வரும். ஸோ அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் 1. ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் 2ன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டும் அந்த லாகின் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன சொல்றது, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் போட்டோ, சிக்னேச்சர் ஸோ அப்லோட் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து நம்ம போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை டைரக்டா லிங்க் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கீழே போன பிறகு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஐ அக்ரி that I have read and understood clearly about the eligible condition including advertisement. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் கேண்டிடேட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறீங்க. ஸோ அதுக்கு சைன் அப் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. இல்லை நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் போகலாம். ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் போனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க, எட்ஜ் குரோமியம் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டா மொசிலா ஃபயர் பாக்ஸ் வெர்ஷன் 56க்கு மேலே யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ கூகுள் கோல் வெர்ஷன் 59க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் உங்களுக்கு ஃபில்அப் பண்ண சொல்றாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா உங்களோட இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டும் வரும். ஸோ அதுதான் இந்த ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கீழே பர்சனல் டீடைல்ஸ்ல உங்களுக்கு போஸ்ட் அப்ளைட் ஃபார் ஸோ அசிஸ்டன்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி கிரேட் 2 ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் நேம்ல உங்களோட கேண்டிடேட் நேம் உங்களை ஸோ கரெக்டான உங்க கேண்டிடேட் நேம் உங்களுக்கு ஃபில் பண்ணுங்க. அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட் ஆர் எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் உங்களுக்கு அதில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் நீங்கள் கரெக்டாக பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம் மொபைல், ஸோ எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கோ அது கொடுங்க. பிகாஸ் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் அது உங்களுக்கு ஃபியூச்சர் கம்யூனிகேஷனுக்கு அதில் தான் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிலே நீங்கள் கன்ஃபார்ம் மெயில் ஐடியை நீங்களே கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக தான். ஸோ அந்த நேம்லாம் இதில் கரெக்டாக இருக்கணும். கேஸ் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண முடியுது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை 2-3 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் உங்களுக்கு கொடுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு சொல்லும் இன்கேஸ் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் இதில் மாடிஃபிகே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பக்காவாக நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். ஓகே பண்ண பிறகு ஓகே இந்த கேப்சா கரெக்டாக நம்ம என்டர் பண்ணல, அதனால உங்களுக்கு மிஸ்டேக் சொல்லுது. ஸோ அதனால நீங்கள் கேப்சாவை நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு டைப் பண்ணி முடிச்சோன்னே அது வந்து உங்களுக்கு யூ ஹேவ் பீன் சைன்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கு என்ன சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். இது நீங்கள் ஃபோட்டோவோ எங்கேயாவது நீங்கள் எழுதி வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கீழே சொல்லுது உங்களுக்கு எஸ்எம்எஸ் அந்த மெயில் வந்து உங்களுக்கோட அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு மெயிலும் எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு உங்கள் என்ன பேர் கொடுத்தீங்க அந்த நேமு, ஸோ என்ன போஸ்ட் அப்ளைடு, உங்கள் மொபைல் நம்பரு, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் லாக் அவுட் பண்ண பிறகு உங்கள் கேண்டிடேட் லாகின் சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு நீங்கள் பண்ணும். உங்கள் மெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து கொடுங்க. கொடுத்தோன்னா அடுத்த பேஜுக்கு அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் அவுட் பக்கத்தில் கோ டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி ஒரு லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது பேஜ் உங்களுக்கு லோட் ஆகுது. உங்களுக்கு லோட் ஆன பிறகு அதுவும் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இனி ராங் இன்ஃபர்மேஷன் அது வந்து உங்களுக்கு வந்து போயிடும்ன்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு 2 ப்ராசஸாக இருக்கும். ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து சைன் அப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே நம்ம அதை முடிச்சு உள்ளே போயிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடியும் அப்ளிகேஷன் ஃபார்மும் இப்போ பேமெண்ட்டும் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மேலே வந்துடும். ஸோ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணலாம். சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நம்ம நம்ம தமிழ்நாட்டு நம்ம கோழிக்கோடு, கேரளா எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சிட்டிலாம் பார்க்கணும். இது ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது க்ளீனாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா நம்ம சென்னை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் சூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் சிட்டி வந்து மதுரை சூஸ் பண்ணிக்கலாம். மதுரை இருக்கு. ஸோ மதுரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டகரின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ உங்கள் கேட்டகரி எஸ்சினா எஸ்சி, பிசினா பிசி அதை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஜெண்டர் வந்து உங்களுக்கு நீங்கள் மேல்னா மேல் சூஸ் பண்ணுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு எந்த டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டாக சூஸ் ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்னா எஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆர் யூ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஹூஸ் 3 years ஆஃப் ஸோ 3 years எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறாங்க, நோன் கொடுங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் நோ. ஆர் யூ டிபெண்ட் ஆஃப் விக்டம்ஸ் ஆஃப் கமரன் ரைட் ஆஃப் 2000 அது நோ தான். ஆர் யூ ஸ்போர்ட்ஸ் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அது ஓகே ஆயிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட் மேலே வந்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாங்க. ஃபாதர்ஸ் நேம் வந்து நீங்கள் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் கரெக்ட் ஸ்பெல்லிங்கோட கொடுங்க. அம்மா பேரை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட கொடுங்க. ஸோ நீங்கள் மேரிட்னா மேரிட் போடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரிலீஜன், கிறிஸ்டியனா ஹிந்துவா, ஸோ அந்த ரிலீஜன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்குறாங்க. அது உங்கள் என்ன ஐடி ப்ரூஃபோ அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க. உங்கள் ஹோம் ஸ்டேட் என்ன கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடுனா தமிழ்னா, கர்நாடகாக்காரன் உங்கள் ஹோம் ஸ்டேட். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் நீங்கள் கொடுங்க. ஸோ இந்தியா ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்னு உங்களுக்கு கொடுங்க. கரெக்டாக உங்கள் அட்ரஸ் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ என்ன சிட்டியோ அந்த சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். பின்கோடு வந்து என்னோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமானு எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே வந்து இங்கே வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் முடித்த பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே டேட்டா சைடு ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்ன நேம் ஆஃப் த போர்டு. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மார்க் ஷீட் மேலே இருக்கும். ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து என்ன இயர் ஆஃப் பாசிங்கோ அதை நீங்கள் கொடுத்துங்க. ஸோ என்ன இன்ஸ்டிடியூஷன் உங்களோட ஸ்கூலோட நேம் கொடுங்க. ஸோ ஸ்கூல் கொடுங்க. சப்ஜெக்ட் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஸ்டேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு 10th வந்து உங்களுக்கு வந்து ஸோ ப்ளீஸ் என்ன உங்களுக்கு மேக்ஸ் வரும். ஸோ மேக்ஸு, சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் உங்கள் மார்க் ஷீட் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு உங்கள் டைப் கோர்ஸ் என்ன டைப் வந்து கோர்ஸ் ரெகுலராக நீங்கள் டிஸ்டன்ஸில் படிச்சுங்க மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 10th +2 வந்து நீங்கள் +2 முடிச்சிங்கன்னா டிப்ளமோ முடிச்சிங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 10th சூஸ் பண்ணி உங்களோட காலேஜ் உங்கள் ஸ்கூல் நேமு ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து அது நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன் நேம் வந்து உங்கள் நேம் கொடுங்க. ஸோ என்ன காம்பினேஷனாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக மேக்ஸ் அண்ட் பயாலஜி கொடுங்க. மேக்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ்னால் பியூர் சயின்ஸ் கொடுங்க. காமர்ஸ்னால் காமர்ஸ் கொடுங்க. ஸோ பர்சன்டேஜ் மார்க் வந்து அதை கொடுங்க. அதுக்கப்புறம் அதோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் கொடுங்க. ஸோ க்ளோஸ் டைப் வந்து உங்களுக்கு ரெகுலராக டிஸ்டன்ஸில் படிச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் கொடுங்க. ஸோ உங்கள் என்ன நீங்கள் வந்து என்ன டிகிரி படிச்சுக்கணும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து எந்த இயர் ஆஃப் பாசிங்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன இன்ஸ்டிடியூஷன் நேம் அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் கொடுங்க. ஸோ கோர்ஸ் டைப் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் படிச்சிங்களா இல்லாட்டி ரெகுலரில் படிச்சிங்களான்னு சொல்லி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பேமெண்ட் ஃபீஸ் வந்து டோட்டலாக வந்து 100 rupees கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு 600 rupees உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஸ்டேட் பேங்க் இல்லை எஸ்பிஐ சிலர் மூலம் கட்டலாம். ஏன்னா பீஸ் காப்பி ஆஃப் ரிசிப்ட் ஜென்ரேட்டர் வேலிட் ஃபார் 3 days ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அது ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பில்லை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இனி ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரும் வந்து லோட் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து 35 mm வித் இன்ட்டு 45 mm ஹைட் இருக்கணும். அது வந்து 12 weeksக்கு ஓல்டராக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 12 weeks கேப்பில் தான் உங்கள் ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கிடையாது, கலர் ஃபோட்டோ தான் வைக்கணும். அதுக்கப்புறம் லைட் பேக்ரவுண்ட் லைட்டர் இஸ் சஜஸ்டட். ஓகே, லைட் பேக்ரவுண்ட் தான் பின்னாடி வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து 78 கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் போட்டிருக்காங்க.
ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ்ல இருக்கும்னா, ஃபோட்டோ இமேஜ் வந்து 50 டூ 100 கேபி வந்து சைஸ்ல இருக்கணும். சிக்னேச்சரும் அதே மாரி உங்களுக்கு 50 டூ 100 கேபின்னு பிக்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ, அத வந்து இப்போ வந்து நான் ஒரு அப்லோட் பண்றது எப்படின்னா, உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்க ஃபைல்ல ப்ரௌஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத நீங்க சூஸ் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல எந்த லொகேஷன் இருக்கோ, அந்த லொகேஷன் சூஸ் பண்ணி நீங்க குளோஸ் பண்ணா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அதே மாரி தான் சிக்னேச்சர நீங்க வந்து கிளிக் டூ அப்லோட்ன்னு குடுத்து நீங்க வந்து அந்த மாரி நீங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு சைடுல அப்லோடுன்னு சொல்லி காமிக்கும். தட் மீன்ஸ் உங்க ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிருச்சு. ஸோ அதே மாரி கீழயும் பார்த்தீங்க அப்டின்னா, உங்க சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ண பிறகு அப்லோடுன்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுவும் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வந்து உங்களுக்கா இருக்கும். கீழ வந்து நம்ம டிக்ளரேஷன் போட்டிருக்கோம். ஸோ நீங்க டைப் பண்ணது, நீங்க அப்லோட் பண்ணது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. இன்கேஸ் இது ஏதாவது வெரிஃபிகேஷன்ல எரர் வந்துச்சுன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு அ ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க அந்த டிக்ளரேஷன்ல நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் கீழ நீங்க அக்ரி குடுத்துட்டு நீங்க பிரிவ்யூ குடுங்க. பிரிவ்யூ குடுத்தீங்கன்னா அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து என்ன குடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் நீங்க ஃபைனலா வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நீங்க குடுத்த பெர்சன்டேஜ் மார்க், இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபைனலா சப்மிட் குடுத்து நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு திருப்பி வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால 1 டைமோ, 2 டைமோ இல்லாட்டி 3 டைமா நீங்க கன்ஃபார்மா நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே பண்ண பிறகு நீங்க மேல போனீங்க அப்படின்னா, க்ளோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஓகே சப்மிட் சொல்லி நீங்க குடுங்க. ஸோ அது கேட்கும், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ சப்மிட்? கண்டிப்பா சப்மிட் குடுத்துடலாமா? ஓகேன்னு குடுத்த பிறகு, அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு நேரா எஸ்பிஐ கேட் பேக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க எஸ்பிஐ நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்கன்னா இதுல கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வேற பேங்க் நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்கனாலும் இங்க கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள்ட்ட டெபிட் கார்டு இருக்கு, உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, இல்லாட்டி வேற பேங்க் டெபிட் கார்டு இருக்கு. ஸோ எதுனாலும் நீங்க அப்ப யுபிஐ வச்சு பேமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து எஸ்பிஐ பிரான்ச்ல நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு போய் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுல ஆன்லைன்ல ஃபில் பண்ண பிறகு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க வீடியோக்கு நீங்க லைக்கும், கமெண்டும் பண்ணுங்க. அது கூட எங்க குரூப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ். ஓகே, தேங்க் யூ.